ஒரு ட்ரிக் என்ன சொல்லித்தரேன்னா, கீழே போட்ட நம்ம போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, கீழே முடிச்சு போட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். அந்த முடிச்சு கலண்டுக்கிட்டாலும் இங்கே மேலே த்ரெட்டு கலராமல் இருக்கிறதுக்கு என்ன மாதிரினா, இப்போ இந்த டைரெக்ஷனில் தான் நம்ம செயின் ஸ்டிச் போட போகிறோம்னா, அதுக்கு ஆப்போசிட் ஸ்டார்டிங் டைரெக்ஷனில் குட்டியாக ஒரு செயின் ஸ்டிச் போட்டு அதை இந்த போக வேண்டிய டைரெக்ஷனில் இப்படி இழுத்து விட்டோம்னா அந்த இடம் லாக் ஆகிடும். இங்கே வந்து பார்த்திங்களா ஒரு குட்டி நாட் மாதிரி தெரியும், அது வந்து லாக் ஆகிடும். அது எதுக்காகனா, கீழே போட்டிருக்க அந்த முடிச்சு நம்ம ரிமூவ் ஆகி வந்தாலும் இந்த இடத்துல அது கரெக்ட் ஆகிடும். அதுக்காக தான் அந்த நாட் மாதிரி போடுறது. இது மேக்ஸிமம் எல்லாமே ஸ்டார்டிங்லேயே இது நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா எல்லா இடத்துலையும் உங்களுக்கு இந்த தாட் வந்துடும். சரி, ஃபஸ்ட்டு ஒரு நாட் மாதிரி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நார்மலாக எப்பயும் போல் குத்தணும், சுற்றணும், மேலே எடுக்கும்போது லைட்டாக டர்ன் பண்ணணும், திருப்பி குத்தணும், சுற்றணும், மேலே எடுக்கும்போது டர்ன் பண்ணணும். இந்த ப்ரொசீஜரே தான். ஆனால் அந்த த்ரெட்டை எப்படி இருக்கிறது அதை பார்த்துக்கோங்க. கட் ஆச்சுன்னா கட் ஆகும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எல்லாமே நடக்கும். நான் போடும்போது எனக்கு ரொம்பவே கட் ஆச்சு. ஸோ ப்ராக்டிஸ் பண்ண அது ஈஸியாகிடும். ஸோ நீங்கள் மேக்ஸிமம் இந்த ஹெட் பார்ட்டில் வச்சு இழுக்கிறத விட்டுட்டிங்க, இந்த ஸ்டெம்மில் வச்சு இழுங்க. இங்கே இழுக்கும் போதுமே இங்கே வரலைன்னா அந்த ஸ்டெம்மில் வச்சு கொஞ்சம் இழுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஈஸியாகிடும். ஸோ நார்மல் தான். ஜரி த்ரெட் இதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட் கிடையாது, எல்லாமே சேம் தான். ஆனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகும் ஸ்டார்டிங்கில். அதை மட்டும் நீங்கள் பார்த்து பண்ணிக்கோங்க, எல்லாமே ஈஸியாகிடும். ஜரி த்ரெட்டும் நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எவ்வளவோ ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. அந்த மாதிரி பண்ணி தான் இப்போ ஜரி த்ரெட்டில் ஓரளவுக்கு செயின் ஸ்டிச் வந்திருக்கும். டைரெக்ஷனும் உங்களுக்கு கற்றுருப்பீங்க. அது மாதிரி எண்டு நாட் போடுறதும் கற்றுக்கிட்டு இருப்பீங்க. இப்போது சில்க் த்ரெட்லேயும் நீங்கள் ஒரு கோடு போட்டு அந்த கோடு மேலே ஸ்டிச்சஸ் கொடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. சில்க் த்ரெட்டு கொஞ்சம் ஹார்டாக தெரியும் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில், ஆனால் அது ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ இது பண்ணி இப்போ நெக்ஸ்ட்டு டைரக்ஷன் இன்னும் எவ்வளவோ இருக்குது. சில்க் த்ரெட்டில் எவ்வளோ ஸ்டிச்சஸ் இருக்குது, 44-50 ஸ்டிச்சஸ் இருக்குது. அதில் ரொம்ப நம்ம யூஸ் பண்ணுறதுனா ஒரு 25 ஸ்டிச்சஸ் இருக்கும். அது எல்லாமே நான் நெக்ஸ்ட் நான் வீடியோ போடுறேன். ஆனால் ஸ்டார்டிங் இந்த சில்க் த்ரெட்டை ஹேண்டில் பண்ணுறதுக்கு தான் இந்த செயின் ஸ்டிச். இதை எப்படி போடுறது, இந்த சில்க் த்ரெட்டை எவ்வளோ ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறதுன்னு கற்றுக்கிட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு போடுற ஸ்டிச்சஸ் எல்லாமே உங்களுக்கு ஈஸியாகிடும். ஒரு ப்ளவுஸுக்கு ஒரு ஆரி ஒர்க் கற்றுக்குறோம், அதுக்காக எல்லா ஒரு ஸ்டிச்சஸ் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நார்மல் பேசிக்காக என்ன தேவை, அந்த பீட்ஸ் வச்சு எப்படி பண்ணுறது, அது எல்லாம் கற்றுக்கிட்டோம்னா நமக்கு நெக்ஸ்ட் ரொம்ப ஈஸியாகிடும்.